ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்று இந்த குத்துபாவிலே நேர்ச்சை என்ற தலைப்பிலே, நேர்ச்சையும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பிலே அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான பொன்மொழிகளும் சொல்லுகின்ற சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நமக்கு நோய்கள் ஏற்படுகின்றன, கஷ்டங்கள், இது போன்ற பல துயரங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லது நோய்வாய்ப்படுகின்ற பொழுது மனிதன் சிகிச்சை செய்ய முற்படுகின்றான். சிகிச்சை செய்கின்ற பொழுது அதுவே ஒரு பிரதிபலனை மனிதன் அடையவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மனிதன் நேர்ச்சி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த நேர்ச்சியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நேர்ச்சியை நாங்கள் செய்வதனால் நேர்ச்சியால் ஏதாவது பலாபலன்கள் நமக்கு உண்டாக்குகிறனவா? இந்த நேர்ச்சியினால் நம்முடைய நோய்கள், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் நீங்குகின்றதா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நேர்ச்சியை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த நேர்ச்சியால் எந்த பலனும் இல்லை என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது. மனிதன் நேர்ச்சி வைப்பதனால் எந்த ஒரு பலனும் உண்டாகுவதில்லை என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. உண்மையிலே நம்முடைய சிந்தனைக்கு நாங்கள் அந்த நேர்ச்சியை எடுத்து நோக்கினால், நேர்ச்சி என்பதை நாங்கள் எவ்வாறு செய்கிறோம் என்றால், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இப்படி சொல்லுகிறோம்: எனக்குரிய நோய் குணமடைந்து விட்டால் அல்லது என்னுடைய பிள்ளையினுடைய நோய் சுகமடைந்து விட்டால் அல்லாஹ்வுக்காக நான் 2 நோன்புகள் வைப்பேன் அல்லது அல்லாஹ்வுக்காக நான் 2 ரக்காத்துகள் தொழுவேன் என்று மனிதன் நேர்ச்சி வைப்பதை பார்க்கிறோம். இந்த நேர்ச்சியை நாங்கள் சிந்தனை ரீதியாக பார்த்தால், நம்முடைய பகுத்தறிவினோடு அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுக்கு நோன்பு வைப்பதற்காக, அல்லாஹ்வுக்கு தொழுவதற்காக, அவனுக்கு ஹஜ் செய்வதற்காக, இப்படி இதர வணக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், என்னுடைய இந்த நோய் குணமடைந்தால் உனக்காக நான் 2 ரக்காத்துகள் தொழுவேன் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப என்னுடைய நோயை குணப்படுத்தினால், என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றினால் உனக்கு நான் 2 ரக்காத்துகள் தொழுவேன் அல்லது உனக்காக 2 நோன்புகள் வைப்பேன் என்று சொல்லுவதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இதை தந்தால் தான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்லுவது போன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே நாங்கள் சொல்ல முடியாது என்பதை நம்முடைய பகுத்தறிவு நமக்கு அறிவு வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். நபிமொழிகளை எடுத்து நாங்கள் நோக்கினாலும் நபிமொழிகளும் அவ்வாறு தான் சொல்லுவதை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 6608வது ஹதீஸிலே
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சை செய்வதை தடை செய்தார்கள். வகால சொன்னார்கள், இன்னஹு லா யதுரு ஷைஅன், நிச்சயமாக இந்த நேர்ச்சை என்பது எந்த ஒரு காரியத்தையும் தடுத்து விட மாட்டாது. வைன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பஸீலி, நேர்ச்சை என்பது கஞ்சத்தனம் காட்டுகின்ற ஒருவனிடமிருந்து அவனுடைய சொத்தை வெளியேற்றுவதற்காகவே அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி புகாரி என்ற கிரந்தத்தில் 6608வது இலக்க ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், நேர்ச்சை என்பது எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு வராமல் தடுத்து விட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நேர்ச்சை நீங்கள் செய்யாதீர்கள், நேர்ச்சை செய்வதனால் உங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் அது தடுத்து நிறுத்த மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று மேலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال அவலம் யுன்ஹவ் அனின் நத்ரி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னன் நத்ர லா யுகத்திமு ஷைஅன் வலா யுஅখিরு வைன்னமா யுஸ்தக்ரஜு பின் நத்ரி மினல் பஸீலி. இதுவும் சஹீஹுல் புகாரியின் 6692வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவலம் யுன்ஹவ் அனின் நத்ரி, நேர்ச்சை செய்வதை உங்களுக்கு தடுக்கப்படவில்லையா? நீங்கள் நேர்ச்சை வைப்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தடை செய்யவில்லையா என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னன் நத்ர, நேர்ச்சை இருக்கிறதே, இந்த நேர்ச்சை லா யுகத்திமு ஷைஅன் வலா யுஅখিরு, நேர்ச்சை என்பது எந்த ஒரு காரியத்தையும் முற்படுத்தி வைக்க மாட்டாது, எந்த ஒரு காரியத்தையும் அது பிற்படுத்தி வைக்க மாட்டாது. வைன்னமா யுஸ்தக்ரஜு பின் நத்ரி மினல் பஸீலி, நேர்ச்சையின் ஊடாக ஒரு கஞ்சனுடைய சொத்துக்கள் தான் வெளியேற்றப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நபிமொழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேர்ச்சை நீங்க செய்வதனால் உங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் அது முற்படுத்த மாட்டாது, எந்த ஒரு காரியத்தையும் அது பிற்படுத்தி வைக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹ்வுடைய கலாக்கதின்படியே அது நடக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், 6 அம்சங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த 6 அம்சங்களில் கடைசியாக நாங்கள் நம்புவது என்னவென்று தெரியுமா? ஒரு நன்மையான காரியமோ தீமையான காரியமோ அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பிரகாரமே அது நடக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இது நம்ப வேண்டிய நம்முடைய கட்டாய கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவருடைய மலக்குகளை நம்ப வேண்டும், அவருடைய தூதர்களை நம்ப வேண்டும், அவருடைய வேதங்களை நம்ப வேண்டும். அதே போன்று நன்மை தீமை அத்தனையும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படியே விதியின்படியே அது நடக்கிறது, மறுமை நாளோடு இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இப்படி இந்த 6 அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விசுவாசியும் நம்பி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ்வின் விதிப்படிதான் அந்த நோய் வருகிறது. அது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு குணமடைகிறதோ, சுகம் ஏற்படுகிறதோ, அது அல்லாஹ்வின் விதியின்படிதான் அது சுகம் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அந்த துன்பம் அல்லாஹ் விதித்தபடியே வருகிறது. அந்த துன்பம் நம்மை விட்டு எப்பொழுது அகற்றுகிறதோ, அது அல்லாஹ் அதை அகற்றுவதற்காக எப்பொழுது அதை எழுதி வைத்திருக்கிறானோ, எந்த நேரத்தில் அது நம்மை விட்டும் அகல வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அந்த விதிப்படிதான் அது நடக்கிறது என்று நாம் நம்புகிறோம். இந்த கலாத்தன்மை என்பது, இந்த அல்லாஹ்வுடைய விதி என்பது நம்முடைய நேர்ச்சைகளால் அது மாற்றப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனுக்கு நோய் வர வேண்டும் என்று எழுதியிருந்தால், இன்ன காலத்தில் இன்ன இடத்தில் இன்ன நேரத்திலே இன்ன வியாதி இவனுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால், நாங்கள் செய்கின்ற நேர்ச்சையினால் அதை பிற்படுத்தப்பட மாட்டாது, அது முற்படுத்தப்பட மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நமக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய் குணமடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வைத்தியம் செய்ய வேண்டும். மருந்துகள் செய்வது சுன்னத்தாகும். ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டால், ஒரு பிணி வந்து விட்டால், கஷ்டம் வந்து விட்டால், அதற்காக நாங்கள் வைத்தியம் செய்வது, அதற்காக சிகிச்சை செய்வது, அது இஸ்லாம் அதை சுன்னத்தாக கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. வைத்திய முறைகளில் 2 வகையான வைத்தியம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்
வைத்திய துறையிலே மருந்துகளை கொண்டு சிகிச்சை செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. மாந்திரீக முறைகளில் மந்திர முறைகளில் நாங்கள் வைத்தியம் செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அது பற்றி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப மனிதனுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய்க்காக நாங்கள் சிகிச்சை செய்யலாம், அதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. மாறாக அதை குணமடைய வேண்டும் என்று நேர்ச்சி வைக்கலாமா என்று பார்த்தால் அந்த நேர்ச்சியினால் எதுவும் நடக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்ன நதர லா யுகத்திபு ஷையா, நேர்ச்சி என்பது எந்த ஒன்றையும் உட்படுத்த மாட்டாது. அல்லாஹ்வுடைய விதியிலே கலாக்கதிரிலே எது எப்போது நடக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறானோ அதை நம்முடைய நேர்ச்சி உட்படுத்தி வைக்காது. வலா யுஅஹிரு ஷையா, நம்முடைய நேர்ச்சி அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமாக எந்த ஒன்றையும் பிற்படுத்தி வைக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இன்னன் நதர், அதாவது வ இன்னமா யுஸ்தஹ்ரஜு பின் நதரி, நேர்ச்சியின் ஊடாக எது வெளியேற்றப்படுகிறது என்றால் மினல் பஹீரி, கஞ்சனுடைய சொத்தை தான் வெளியேற்றப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். சொத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுக்காமல், சொத்துக்களை பதுக்கி வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டுகின்றவர்களிடத்திலே இருந்துதான் நேர்ச்சை ஊடாக சொத்துகள் வெளியேற்றப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுற இந்த நபி மொழியும் சஹீஹுல் புகாரியினுடைய 6692வது இலக்க ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அப்ப நேர்ச்சைகளால் நம்முடைய நோய் குணமடைய மாட்டாது. நேர்ச்சைகளினால் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சம் நிறைவேற மாட்டாது என்றால், நமக்கு ஒரு நோய் வந்து விட்டது, ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றால் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்றால், இஸ்லாம் அதற்கு சில வழிகளை காட்டித் தருகிறது. மருந்து செய்வதோடு அதற்கு வைத்தியம் செய்வதோடு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இது சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 45வது வசனம். அப்ப நமக்கு வருகின்ற துன்பங்கள், நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், நமக்கு வருகின்ற நோய் பிணிகளை நாங்கள் எவ்வாறு அகற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, பொறுமையோடு தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். வருகின்ற நோயிலே நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் நோய் வந்து விட்டால் அதிலே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையோடு இருந்து அதை சொல்லி காட்டுவது, அதற்காக கதறுவது, அவற்றை பற்றி மோசமாக திட்டுவது. சில சகோதரர்கள் என்ன செய்வார்கள், நோய் வந்து விட்டால் சொல்லுவார்கள், எனக்கா நோய் வர வேண்டும், எனக்கா இவ்வாறு நோய் தர வேண்டும், நான் எவ்வளவு இபாதத்துகள் செய்கிறேன், அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கின்றேன், குர்ஆன்களை ஓதுகிறேன், இப்படி எல்லாம் செய்கின்ற எனக்கா இந்த நோய் வர வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் புலம்புவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், பொறுமையாக இருந்து கொண்டு தொழுது விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக, உங்களுடைய நோய்கள் சுகமடைவதற்காக, உங்களுடைய துன்ப துயரங்களின் பொழுது நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களுக்கே தவிர இப்படி செய்து கொள்வது ஒரு பெரிய விடயமாகத்தான் இருக்கும், அது ஒரு பெரும் சுமையாகத்தான் தோன்றும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களோ, அல்லாஹ் கைவிடுப்பான் என்று யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ் நோயை தந்தால் அவனேதான் அதை சுகப்படுத்துவான் என்ற நம்பிக்கை, அவன் மீது பயம், அச்சம், உள்ளச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தொழுது பொறுமையோடு கேட்பது ஒரு பெரிய விடயமாக இருக்க மாட்டாது, அது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரா பக்ராவில் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவிகள் தேட வேண்டுமே தவிர நேர்ச்சைகளூடாக எங்களுடைய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மேற்கண்ட நபிகள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் நேர்ச்சை வைத்து விட்டார், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவசர காரணத்தினால், பதட்டத்தின் காரணமாக மனிதன் நேர்ச்சை செய்கிறான். அப்படி நேர்ச்சை வைத்து விட்டால் அது குற்றமாகுமா? இஸ்லாம் நேர்ச்சை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அப்படி ஒரு மனிதன் நேர்ச்சை வைத்து விட்டால் அது குற்றமாகுமா என்று பார்த்தால் அது குற்றமாக மாட்டார். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நேர்ச்சையால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது, அந்த நேர்ச்சையை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி யாராவது நேர்ச்சை வைத்தால் அது குற்றம் கிடையாது. அப்படி செய்து விட்டால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது கடமை. ஒரு
வைத்தால், எனக்கு நோய் குணமடைந்து விட்டால் நான் 2 நோன்புகள் வைப்பேன். என்னுடைய பிள்ளையின் நோய் குணமடைந்து விட்டால் அல்லாஹ்வுக்காக நான் 2 ரக்காத்துகள் தொழுவேன். இன்ன காரியம் எனக்கு கைகூடினால் நான் அதற்காக 2 ரக்காத் தொழுவேன் என்று ஒரு மனிதன் நேர்ச்சை வைத்து விட்டால், நேர்ச்சையால் எதுவும் உண்டாக மாட்டாது, அப்படி வச்சு விட்டால் அவன் நிறைவேற்றுவது கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், யூஃபூன பின் நத்ரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூஃபூன பின் நத்ரி, அந்த மக்கள், அந்த மனிதர்கள் அவர்கள் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு மூமினுடைய நல்ல பண்பு என்னவென்று கேட்டால், ஒரு முஸ்லிமிடம் இருக்கின்ற நல்ல பண்பாடு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு எதையாவது நேர்ச்சை வைத்து விட்டால் அந்த நேர்ச்சை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அதை நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப நேர்ச்சை வைத்த மனிதன் அந்த நேர்ச்சை அவனுக்கு கைகூடுகின்ற பொழுது, அது நிறைவேறுகின்ற பொழுது அதை அப்படியே விட்டுவிட மாட்டான், அந்த நேர்ச்சை அவன் நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹீஹுல் புகாரியிலே 2651வது ஹதீஸிலே இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன பஅதகும் கௌமன், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், யஹூனூன வலா யுத்தமனூன், அவர்கள் மோசடி செய்வார்கள், நம்பிக்கை கொள்ளப்பட மாட்டார்கள். உங்களுக்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், ஒரு சமூகம் தோன்றுவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், யஹூனூன மோசடி செய்வார்கள், வலா யுத்தமனூன் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள், நம்பினால் மோசடி செய்வார்கள், அப்படி ஒரு கூட்டம் இருப்பார்கள். வயஸ்ரதுன வலா யுத்தஸ்ரதுன், சாட்சி சொல்ல போவார்கள், சாட்சியத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள், சாட்சி சொல்ல போவார்கள், சாட்சியம் சொல்லுமாறு அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வயந்திருன வலா யூஃபூன், நேர்ச்சைகள் வைப்பார்கள், அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் சஹாபாக்களுக்கு பின்னால் தோன்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறார். சொல்லி போட்டு சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நபிமொழியில் என்ன, இது சஹீஹுல் புகாரியின் 2651வது ஹதீஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், நேர்ச்சை வைப்பார்கள், அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்ப தனக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது, தனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி தொழுவேன், அப்படி நோன்பு வைப்பேன் என்றெல்லாம் நேர்ச்சை வைப்பார்கள். ஆனால் அந்த நேர்ச்சை அவர்கள் பின்னால் நிறைவேற்ற மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்பதை எச்சரித்து கூறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இன்னும் பார்க்கின்றோம், சுனன் அபீ தாவூத் என்ற கிரந்தத்திலே 3313வது இலக்க ஹதீஸிலே இப்படி ஒரு செய்தி வருகிறது. அன் சாபித் இப்னு தஹாக் ரலியல்லாஹு அன்ஹு قال நஸர ரஜுலுன் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயன்ஹர இப்னன் பிகுவானா. சாபித் இப்னு தஹாக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் புவானா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே ஒரு ஒட்டகையை அறுத்து கொடுப்பதாக நேர்ச்சி வைத்தார். பின்னர் ரசூலுல்லாஹ் இடத்திலே இவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி நதர்து அன் அன்ஹர இப்னன் பிகுவானா, புவானா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே ஒரு ஒட்டகையை அறுத்து கொடுப்பதாக நான் நேர்ச்சி வைத்துள்ளேன் என்று ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் வந்து சொல்லுகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி யுபது, நீ புவானா என்ற இடத்திலே ஒட்டகையை அறுத்து கொடுப்பேன் என்று நேர்ச்சி வைத்தாயே, அந்த இடத்திலே ஜாஹிலியா கால மக்கள் வணங்குகின்ற ஏதாவது சிலைகள் அங்கு இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள். அப்ப இந்த மனிதர் என்ன செய்கிறார், புவானா என்ற இடத்திலே நான் ஒரு ஒட்டகை அறுத்து நேர்ச்சை நிறைவேற்றுவேன் என்று நேருகிறார். பின்னர் ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்து கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த குறிப்பிட்ட புவானா என்ற இடத்திலே ஒரு ஒட்டகையை அறுத்து பலியிடுவதாக நான் நேர்ச்சை வைத்தேன், அந்த இடத்தில் இந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றணுமா என்று கேட்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க, அந்த
இடத்திலே ஹல்கான பியா, அதாவது அந்த புவானா என்ற இடத்திலே பழமை கால மக்கள் வணங்குகின்ற ஏதாவது தெய்வங்கள், ஏதாவது சிலைகள் அந்த இடத்தில் இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள். கேட்டவுடனே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், கால சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த இடத்தில் அப்படி எந்த சிலைகளும் கிடையாது. ஹல்கான பியா ஈதுன் மின் அயாதிஹிம், அவத மக்கள் வணக்கம் செலுத்துகின்ற, பெருநாள் கொண்டாடுகின்ற, ஏதாவது கொண்டாட்டங்கள் செய்கின்ற ஒரு புனிதமான இடமாக இருக்கிறதா என்று ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. கேட்கவே அவர்கள் சொல்றாங்க, அப்படி எதுவும் கொண்டாடுவது கிடையாது யார் சொல்லலாம். அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஊஃபி மின் அம்ரிக, அப்படியானால் உன்னுடைய நேர்ச்சி அந்த இடத்தில் நிறைவேற்றி விடு என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹு லா வஃபாஅ லினத்ரின் ஃபீ மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விடயங்களிலே எந்த ஒரு நேர்ச்சியும் நிறைவேற்ற முடியாது. வலா ஃபீமா லா யம்லிக்கு இப்னி ஆதம், மனிதனுக்கு சொந்தமில்லாத எந்த ஒரு பொருளையும் நேர்ச்சியாக கொடுக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு சொன்ன நபிமொழியை புகாரில் பார்க்கிறோம், அபூதாவுதிலே பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸிலே என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு மனிதன் நேர்ச்சி செய்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த நபிமொழி விளங்குகிறது. அதே நேரம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறார்கள், அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதாக நீ சொல்லுகின்ற இடத்திலே ஏதாவது சிலைகள் உண்டா? ஆரம்ப கால மக்கள் வணங்குகின்ற ஏதாவது சிலைகள் அங்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்ப சிலைகள் இருக்கின்ற இடத்திலே மக்கள் பெருநாளாக ஒரு விழா கோலமாக எடுக்கின்ற இடங்களை குறிப்பிட்டு நேர்ச்சி வைக்கக்கூடாது. அப்படியான இடங்களில் நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அன்பு சகோதரர்களே, ஜெயிலானி என்ற மலைக்கு சென்றுதான் சில மக்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள். புனிதமாக்கப்படக்கூடிய சில கபரடிகளில் சென்று அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள். நாதாக்கள், சுகதாக்கள் என்று அல்லது பெரியார்கள் என்று எண்ணுகின்ற, அவுலியாக்கள் என்று நாங்கள் நம்புகின்ற கபரடிகளிலே தான் நேர்ச்சி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு என்ன சொல்லுகிறார்கள், அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், நீ புவானா என்ற இடத்தில் நேர்ச்சி நிறைவேற்றுவதாக நேர்ச்சி வைத்தாயே, அந்த இடத்தில் சிலை உண்டா? அல்லது அந்த இடத்தை புனிதமாக கருதி மக்கள் கொண்டாடுகிறார்களா என்று கேட்கிறார்கள். இல்லை என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அந்த இடத்திலே நீ நேர்ச்சியை நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விடயங்களில் நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாது அப்படி சொல்லுகிறார். அப்ப புனிதமாக்கப்படக்கூடிய, விழா கோலங்கள் எடுக்கக்கூடிய, கந்தூரிகள் நடத்தக்கூடிய இப்படியான இடங்களில் நேர்ச்சிகள் நடத்தக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக நேர்ச்சி செய்ய நினைக்கும் ஒருவர் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நபிமொழி எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா அவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அந்த அல்லாஹ் தஆலா இணை அல்லாத, ஷிர்க் அல்லாத ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படியாக நேர்ச்சி வைக்கின்ற ஒருவர் புனிதமான இடங்களிலே, மக்கள் புனிதமாக கருதுகின்ற இடங்களுக்கு சென்று நேர்ச்சி வைப்பது ஷிர்காகும். கபறுகள் இருக்கின்ற, அவுலியாக்கள் என்ற பெயரிலே கபறுகள் கட்டப்பட்டிருக்கின்ற இடங்களிலே எல்லாம், அல்லது அல்லாஹ் தவிர்த்த மற்றவைகளுக்காக நேர்ச்சி வைப்பதெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் அது ஷிர்காகும், இணை வைத்தலாகும். அப்படியான நேர்ச்சிகளை யாரும் நிறைவேற்றக் கூடாது என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். மேலும் சஹீஹுல் புகாரியின் 6696வது ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நபிமொழி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் நதர அயுதி அல்லாஹ் ஃபல்யுதிஹு, யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற காரியத்தில் நேர்ச்சி வைத்தாரோ அவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றட்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விடயம் என்றால் தொழுகை, நோன்பு, இது போன்ற நல்ல அமல்கள், ஒரு தர்மம் செய்வேன், இப்படி ஏதாவது ஒரு நேர்ச்சியை அல்லாஹ்வுக்கு வழிபடும் விடயங்களிலே யாராவது நேர்ச்சி வைத்தால் அந்த நேர்ச்சி அவர் நிறைவேற்றட்டும். வமன் நதர ஐயாசியஹு ஃபலா யாசி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விடயங்களிலே அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை அனுமதிக்கவில்லையோ அப்படியான விடயங்களிலே நேர்ச்சி யாராவது வைத்தால் அவர் தான் வைத்த நேர்ச்சியை நிறைவேற்ற
வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி சஹீஹுல் புகாரியின் 6696வது ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. அதுபோன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் சொல்லுகிறார்கள், பைனா அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹுதுபு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுத்பா ஓதிக் கொண்டிருந்தார்கள், உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். இதா ஹுவ பிரஜுலின் காயிமின், அந்த நேரத்திலே வெளியிலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். பள்ளிக்கு வெளியிலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருப்பதை நபிகளார் பார்த்தார்கள். பார்த்து கேட்டார்கள், ஃபஸஅல அன்ஹு, அவரை பற்றி ரசூலுல்லாஹ் விசாரித்தார்கள். அவர் ஏன் நிற்கிறார், அவர் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்பொழுது ஃபகாலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், அபூ இஸ்ராயில். அந்த மனிதனுடைய பேர் யார் சொல்லலாம், அபூ இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர். அவர் ஏன் நிற்கிறாரே, நஸர ஐயகூம வலா யகுத, அவர் நேர்ச்சி வைத்திருக்கிறார். எவ்வாறு என்றால் ஐயகூம வலா யகுத, இன்று நாள் பூராவும் நின்று கொண்டிருப்பாராம், உட்கார மாட்டார். அவர் நேர்ச்சி எப்படி வைத்திருக்கிறார், இன்று நாள் முழுவதும் நான் நின்று கொண்டிருப்பேன், உட்கார மாட்டேன். இது அவருடைய நேர்ச்சி. சொல்லுகிறார், வலா யஸ்தமில்ல, நிழலில் போய் உட்கார மாட்டேன், நிழலுக்கு போக மாட்டேன், வெயிலிலே தான் நின்று கொண்டிருப்பேன். வலா யத்தகல்லமு, யாரோடும் அவர் பேச மாட்டார். வயசூமு, அன்றைய தினம் நோன்பு நோற்றிருப்பார். இவ்வாறு அந்த மனிதர் நோன்பு நேர்ச்சி வைத்திருக்கிறார். அவர் என்ன நேர்ச்சி செய்திருக்கிறார், இன்று நாள் பூராவும் நின்று கொண்டிருப்பேன், உட்கார மாட்டேன், நிழலுக்கு போக மாட்டேன், வெயிலிலே இருப்பேன், மனிதர்கள் யாரோடும் பேச மாட்டேன், நோன்பு பிடித்திருப்பேன். இப்படி நேர்ச்சி செய்தார். நேர்ச்சி செய்துவிட்டு அந்த மனிதர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி பள்ளிக்கு வெளியிலே நின்று கொண்டு வெயிலிலே இருக்கிறார். நோன்பு நோட்டவராக மனிதர்களோடு பேசாமல் வெயிலிலே நின்று கொண்டு இருக்கிறார். இவரை பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா, முர்ஹு, அந்த மனிதனுக்கு போய் சொல்லுங்கள், ஃபல் யத்தகல்லம், மக்களோடு பேசுமாறு சொல்லுங்கள், வல் யஸ்ததில்ல, நிழலுக்கு போக சொல்லுங்கள், வெயிலிலே இருக்காமல் நிழலுக்கு போக சொல்லுங்கள், வல் யகுத, நின்று கொண்டிருக்காமல் உட்காருமாறு சொல்லுங்கள், வல் யுதிம்ம ஸௌமஹு, நோன்பை மாத்திரம் நிறைவேற்ற சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அப்ப இந்த நபிமொழியிலிருந்து என்ன விளங்குகிறது, ஒரு மனிதன் தனது சக்திக்கு அப்பால் நேர்ச்சி வைக்க கூடாது. நின்று கொண்டிருப்பது என்பது ஒரு மனிதன் தன்னை வருத்துவதாகும். ஒரு மனிதன் தன்னை வருத்தி அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. இரவு பூராகவும் நான் தூங்காமல் விழித்திருந்து இபாதத் செய்வேன் என்று ஒரு மனிதன் சொன்னாலும் அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அவன் கண்ணுக்குரிய உடம்புக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்குரிய உரிமையை ஒரு சில நேரங்கள் நின்று தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே அந்த நேர்ச்சி வைத்த மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள், வெயிலிலே நிற்காதே, நிழலுக்கு போ. வெயிலிலே நிற்பது அது ஒரு மனிதனால் அது செய்ய முடியாத, தன்னை வருத்தும் ஒரு விடயமாகும். அப்படி நேர்ச்சி வைக்க முடியாது. நான் பூராவும் நின்று கொண்டிருப்பேன், உட்கார மாட்டேன், அவ்வாறு நேர்ச்சி வைப்பது தன்னை கஷ்டப்படுத்தும் ஒரு காரியமாகும். எனவே அவ்வாறு நேர்ச்சி வைக்க முடியாது. மனிதனோடு நான் பேச மாட்டேன் என்று நேர்ச்சி வைப்பது அது கூடாத ஒரு காரியமாகும். மற்ற சகோதரனோடு பேசாமல் இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் நேர்ச்சி வைக்க முடியாது. மாறாக நோன்பு வைப்பேன் என்று நேர்ந்தாரே, அதை மாத்திரம் தான் நிறைவேற்ற முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எனவே நேர்ச்சி வைக்கின்ற ஒரு மனிதர் தொழுவதாக, நோன்பு வைப்பதாக, தர்மம் செய்வதாக நேர்ச்சி வைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். தன்னால் முடியாத ஒரு காரியத்தை காலம் பூராவும் 2 ரக்காத் தொழுவேன், ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இவ்வாறு இபாதத் செய்வேன், அல்லது காலம் பூராவும் நோன்பு வைப்பேன், இவ்வாறெல்லாம் மனிதன் நேர்ச்சி வைப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த நபிமொழியில் நாங்கள் பார்க்கிறோம். فأقول قولي هذا فاستغفر الله إن الله غفور رحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்ச்சி என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடும் காரியமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொன்ன காட்டிய ஒரு இபாதத்தாக இருக்க வேண்டும். அந்த நேர்ச்சியில் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தன்னால் முடியாத ஒன்றை செய்வதாக நேர்ச்சி வைக்க கூடாது. தன்னை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு காரியத்தில் நேர்ச்சி வைக்க கூடாது. அவ்வாறு ஒரு மனிதன் நேர்ச்சி வைத்தால் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக ஒரு காரியத்தை கொடுப்பதாக
என்பதாக அறுத்து பலியிடுவதாக ஜெயிலானி மலைக்கு சென்று நான் ஒரு ஆடு அறுத்து கொடுப்பேன் என்று நேர்ச்சி செய்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யப்படையமாகும். இது தவிர அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத் தொழுவேன், அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பு வைப்பேன், அல்லாஹ்வுக்காக ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன், ஒரு பிராணியை அறுத்து தர்மமாக கொடுப்பேன் என்றெல்லாம் நேர்ந்தால் அந்த நேர்ச்சி அவர் நிறைவேற்ற வேண்டும். அது கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதுவும் சஹீஹுல் புகாரியினுடைய 1865வது இலக்க ஹதீஸில் இருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ஷைഖன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதரை நபிகளார் பார்த்தார்கள். யுஹாதா பைன இப்னைஹி, தன்னுடைய 2 ஆண் மகனுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டு போகிறார். இவரால் நடக்க முடியவில்லை. வயது முதிர்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய 2 மகனுடைய தோளிலும் கையை தாங்கியவராக தொங்கிக் கொண்டு போகிறார். அதாவது நடந்து கொண்டு பிடித்துக் கொண்டு நடந்து போகிறார். இதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள்? மா பாலுஹாதா, இந்த மனிதருக்கு என்ன நடந்து விட்டது? நடக்க முடியாமல் அவர்களுக்கு உதவியை நாடி தொங்கிக் கொண்டு செல்கிறாரே, கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு போகிறாரே, இவருக்கு என்ன நடந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். காலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், நதர ஐயம்சிய, நடந்து போவதாக நினைச்சு வைத்திருக்கிறார். அவரால் நடக்க முடியாது. வயது முதிர்ந்த ஒரு மனிதர், அப்படியான ஒரு மனிதர் எப்படி நேர்ச்சி வைத்திருக்கிறார்? தான் நடந்தே செல்வதாக நேர்ச்சி வைத்திருக்கிறார். அதனால் தன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ அன்த அஸீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதன் தன்னையே வருத்திக் கொண்டிருக்கிறானே, அப்படியான இந்த செயல்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்றான். என்ன சொல்றாங்க? இவர் நடந்து செல்லுவதாக தன்னால் முடியாத ஒரு காரியம், வயது போன மனிதன் நடக்க முடியாமல் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்லுகிறாரே, இதை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. இந்த மனிதன் செய்கின்ற இந்த செயலில் இருந்து அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி அவன் செய்கின்ற, அவன் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் அல்ல அல்லாஹ். படைத்த ரப்புல் ஆலமீன் இரக்கமுள்ளவன். தான் படைத்த அந்த அடியார்கள் தன்னை இபாதத்து செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனுடைய உதாரணத்தை சொல்லி காட்டினார். ஒரு மனிதர் பாலைவனத்திலே போனார். உணவுகளை எல்லாம் ஒட்டகத்தின் மேல் வைத்துவிட்டு ஒட்டகத்திலே பயணம் போன மனிதன் நீண்ட தூரம், தொலை தூரம் சென்றதற்கு பின்னால் பயணத்திலே களைப்பு ஏற்பட்டு விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த மனிதர் என்ன செய்கிறார்? ஒட்டகத்தை பக்கத்திலே விட்டுவிட்டு ஒரு மரநிலையிலே தூங்கி விடுகிறார். தூக்கம் போய்விட்டது. எழுந்து பார்க்கிறார், ஒட்டகையை காணவில்லை. ஒட்டகத்தின் மீது இவருடைய உணவு, தண்ணீர் எல்லாம் இருக்கிறது. பாலைவனத்திலே உறக்கம் போன மனிதர் விழித்து பார்க்கின்றார். தன்னுடைய உணவு, ஒட்டகை, வாகனம் எதுவும் இல்லாமல் திக்கு திசை தெரியாமல் தடமாறி நிற்கின்ற இந்த மனிதன் மீண்டும் கவலையோடு உறங்குகிறார். பின்னர் விழித்து பார்க்கிறார், தன்னுடைய தலையடியிலே ஒட்டகம் அதனுடைய உணவு பொதிகளோடு வந்து நிற்கிறது. இதை கண்டவுடனே இந்த மனிதன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய ரப்பை அவன் என்ன செய்கிறான்? துதிக்கிறான், ரப்புக்கு நன்றி செலுத்துகிறான். என்ன சொன்னான் தெரியும்? அந்த மனிதன் சந்தோஷம் தாங்க முடியாமல் மனிதன் சொன்னான், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை அல்லவா, நான் உன்னுடைய எஜமானன் அல்லவா என்று இந்த மனிதன் வாய்தனமாக சொல்லிவிட்டான். லல்லாஹு அஃப்ரஹு லிதௌபத்தி அப்திஹி, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதை பார்த்து அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆனால் அந்த மனிதன் சொன்ன வார்த்தையை பார்க்கவில்லை. மனிதன் என்ன சொன்னான்? ரப்பே, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று அந்த மனிதன் வாய் தடமாறி ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லிவிட்டான். அல்லாஹ் அதை பார்த்து மிக சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் என்னை துதிக்கிறானே, நாவு தடமாறுவதை அல்லாஹ் பார்க்கவில்லை, அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற அந்த நபிமொழி சஹீஹான முறையில் பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, ரப்புக்கு செய்கின்ற அந்த இபாதத்துகளை அல்லாஹ் உள்ளத்தை கவனிக்கிறான். நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது, நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது, நாம் எதற்காக செய்கிறோம் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறானே தவிர தன்னால் முடியாத அளவு, தான் கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கால் வீங்கும் அளவு, தன்னால்
முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைப்பதை செய்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சாபித் இப்னு லஹாக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال வலைஸ அலை இப்னி ஆதம நதருன் ஃபீமா லா யம்லிகு. தனக்கு முடியாத, தனக்கு சொந்தமில்லாத எந்த ஒரு பொருளையும் ஒரு மனிதன் நேர்ச்சை வைக்க கூடாது. பறக்கும் பறவையை நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்வேன் என்று சொல்ல முடியாது. தனக்கு சொந்தமில்லாத எந்த பொருளையும் நேர்ச்சை வைக்க முடியாது. அதே போன்று உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அதாவது இப்படியாக நேர்ச்சை மனிதன் வைத்துவிட்டால் சில போது நேர்ச்சை நிறைவேற்றாமல் போய்விடும், அல்லது செய்யக்கூடாத நேர்ச்சையை மனிதன் செய்து விடுவான். இந்த நேரத்தில் என்ன செய்வது? அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் என்ன செய்கிறான், நான் ஒவ்வொரு பெருநாள் தினத்திலும் 50 மாடுகள் அறுத்து தர்மம் செய்வேன் என்று ஒரு மனிதன் நேர்ந்து விட்டான். பின்னர் அவனால் பணம் இல்லை, கஷ்டம், துன்பம், பொருளாதார வசதி இல்லை, அதை நிறைவேற்ற முடியாமல் தடமாறுகிறான். இப்பொழுது என்ன செய்யலாம்? இப்படி சிலர் கேட்பார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், நான் அல்லாஹ்வுக்காக வாரம் தோறும் நோன்பு வைப்பேன் என்று நேர்ச்சி வைப்பார்கள். பின்னர் நோயாளியாக மாறிவிடுவார், அல்லது அவரால் அதை நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார். இப்படியெல்லாம் பலர் நேர்ச்சி வைத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல், சக்தி இல்லாமல் தடமாறிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அப்படியான முறையில் யாராவது நேர்ச்சை வைத்திருந்தால் அந்த நேர்ச்சைக்காக பதிலாக பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உதாரணமாக சிலர் நேர்ச்சை வைப்பார்கள், எனக்கு இன்ன காரியம் நிறைவேறினால் என்னுடைய தலையில் இருக்கும் அனைத்து முடிகளையும் நான் கழித்து விடுவேன் என்று நேர்ச்சை வைத்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாது. அப்படி ஒரு நேர்ச்சை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. இவ்வாறான முறையில் நேர்ச்சை செய்தவர்கள், இஸ்லாம் அனுமதிக்காத முறையில் நேர்ச்சை செய்தவர்கள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றக்கூடாது, அதை முறித்து விட வேண்டும். அல்லது சக்திக்கு அப்பாற்பட்ட விடயங்களை நேர்ச்சை செய்தவர்கள் அந்த நேர்ச்சையை முறித்து விட வேண்டும். அப்படி முறித்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபாரத்துன் நத்ரி கஃபாரத்துல் யமீன். நேர்ச்சையை முறித்தவர், சத்தியத்தை முறித்தவர் என்ன பரிகாரம் கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் நேர்ச்சையை முறித்தவரும் கொடுக்க வேண்டும். சத்தியம் செய்தோம், பின்னர் அந்த சத்தியத்தை முறித்து விட்டோம். உதாரணமாக, என்னுடைய தந்தையின் ஜனாசாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து விட்டான். பின்னர் அவன் கட்டாயமாக போய்த்தான் ஆக வேண்டும். ஒரு சகோதரனுடைய ஜனாசாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை கட்டாயமாக அவர் முறிக்க வேண்டும். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாது. இப்படி சத்தியத்தை முறித்தவர் பரிகாரம் கொடுக்க வேண்டும். அதே பரிகாரத்தை தான் நேர்ச்சையை முறித்தவரும் கொடுக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நபிமொழி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 13வது இலக்க ஹதீஸில் இருக்கிறது. அப்ப நேர்ச்சைக்கும் சத்தியத்துக்குமான பரிகாரம் ஒன்றுதான். அது என்ன பரிகாரம் என்றால், அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும். உங்களுடைய வாய்களால் விளையாட்டுக்காக, கேலிக்காக நீங்கள் சத்தியம் செய்வதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒரு தமாசுக்காக, விளையாட்டுக்காக நமக்குள்ளே சத்தியம் செய்து கொள்வதை, ஒரு விளையாட்டுக்காக, உன்னுடைய பொருளை நான் திருடவில்லை, நான் எடுக்கவில்லை என்று, வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக நான் எடுக்கவில்லை என்று இவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக சிலர் சத்தியம் செய்வார், பின்னர் திருப்பி கொடுத்து விடுவார். இப்படி விளையாட்டுக்காக நமக்குள்ளே சத்தியம் செய்வதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பது கிடையாது. அதை ஒரு குற்றமாக அல்லாஹ் எடுப்பது இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துல் ஐமான். உறுதியாக உள்ளத்திலே நம்பிக்கை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்தால் அதைத்தான் அல்லாஹ் குற்றமாக எடுக்கிறான். உறுதியோடு நீங்கள் சத்தியம் செய்துவிட்டு அதை முறித்தால் அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறான். அந்த சத்தியத்துக்கு பரிகாரம் கஃபாரத்துஹு, அதுக்குரிய பரிகாரம் என்ன தெரியுமா? இத்ஆமு 10 மசாகின், 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். மின் ஔசதி மா துத்இமூன அஹ்லிக்கும், அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும்? வெறும் பிரியாணியாக இருக்கக்கூடாது, அப்படி தேவையில்லை. ஆக கீழ்த்தரமான ஒரு உணவாகவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், மின் ஔசதி மா துத்இமூன அஹ்லிக்கும்,
உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கின்ற உணவில் நடுத்தரமானது. உங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி உணவு கொடுப்பீர்கள்? ஒரு தினத்திலே நீங்கள் மிக உயர்ந்த பிரியாணி கொடுப்பீர்கள். இன்னொரு நேரத்திலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மிகவும் தாழ்ந்த ஒரு உணவை கொடுப்பீர்கள். பெரும்பாலும் நடுத்தரமாக நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு இருக்கிறதே, அந்த உணவை தான் நீங்கள் 10 ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவு கிஸ்வத்துஹும், அல்லது 10 ஏழைகளுக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும். அவு தஹரீரு ரகபா, அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சத்தியத்தை முடித்தால் அல்லது நேர்ச்சையை முடித்தால் நீங்கள் கொடுக்க வேண்டும். 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த மூன்றில் எதையாவது ஒன்றை நாங்கள் செய்தால் நம்முடைய சத்தியத்தை முடித்ததற்கு அது பரிகாரமாக ஆகும். இதுதான் சத்தியத்துக்குரிய பரிகாரமும் இதுதான் நேர்ச்சைக்குரிய பரிகாரமும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நேர்ச்சை என்பதே நமக்கு எந்த ஒரு நலவையும் கொண்டு வர மாட்டாது. கலாச்சாரத்திலிருந்து எந்த ஒன்றையும் தடுத்து நிறுத்தவும் மாட்டாது. நேர்ச்சியால் எந்த பலனும் கிடைப்பதில்லை. நேர்ச்சை வைப்பதனால் இந்த நன்மை நமக்கு வந்து சேருவதில்லை. ஆனால் நேர்ச்சை யாராவது வைத்தால் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அந்த நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு வழிபடும் இபாதத்துகளிலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் சிறுக்கான விடயங்கள் இப்படியானவர்கள் அந்த நேர்ச்சைகள் அமையக்கூடாது. நமக்கு சக்தியற்ற விடயங்களில், தன்னை கஷ்டப்படுத்தும் விடயங்களில் அந்த நேர்ச்சைகள் அமைந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல் பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்குலு கோடி வாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ்